நெகட்டிவ் தான் ஸ்கோப். ஆடியன்ஸ் எப்பவுமே நம்ம நெகட்டிவா பண்ணாதான் இப்படி பண்ற அப்படி பண்றா நம்மளை பத்தி பேசுவாங்க. மிச்சபடி அதுதான் சீக்கிரமாகவும் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும், ரீச் ஆகும். நான் கூட பேசுவேன், நெகட்டிவ் ஸ்கோப்பு தான். நான் எப்படி இருப்பீங்கன்னு நீங்கள் வீட்டில் இருப்பீங்க நானும் சொல்லுவேன். என்ன இவங்க நடிக்கிறதுல எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப கேஷுவலாக அவங்க ஃபாதர் கேரக்டர் இருக்கார் இல்லையா, இப்போ பாண்டியன் சார் கூட பேசுகிறப்போ வந்து ரொம்ப கேஷுவலாக அப்பா கூட கொஞ்சிறது இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து வீட்டில் ரிலேட் பண்ணுவேன். இவங்க ஃபாதரை கூட இவங்க அப்பா எங்கள் மாமனார் கூட இவங்க வந்து இருக்கிறது ரொம்ப க்ளோஸாக அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறதுலாம் வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இவங்க ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது பேசுகிறாங்க. இந்த சீரியல் அது மாதிரி நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததில்லை, நான் பார்த்த வரைக்கும். ஸோ கோவப்பட்டு இதுக்கு முன்னாடி டெலிவிஷனில் சீரியலில் பண்ணுறப்போ கோவமாக பண்ணுறப்போலாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஆஹா நம்ம உண்மையான இது என்ன சொல்லுவாங்க, ராட்சசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். டேரக்டர் சார் தயவு செஞ்சு வில்லியாக போட்டுருங்க. ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே வந்து வீட்டில் வந்து பயங்கர வெளியே தான் வந்து கதாநாயகி, உள்ள வந்து பயங்கர வில்லியே பார்க்கலாம். இந்த முகத்தில் அப்படி என்ன அங்கே தான் நம்பி ஏமாந்துடுறீங்க. இப்போது நம்ம எல்லாரும் வந்து ஃபிலிம்லாம் பார்க்குறோம், இந்த சைக்கோ கேரக்டர்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா, இன்னசென்ட்டா இருப்பாங்க வெளி உலகத்துக்கு. ஆனா அவங்க வந்து உள்ளுக்குள்ள பயங்கர கொடூரமா இருப்பாங்க. பாருங்க இப்ப ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. வீட்ல எப்படி இருக்கும் அந்த கொடூரம்லாம்? எப்படி பிசிக்கலா வயலன்ஸ்லாம் இருக்காது. அவங்க வந்து ஒரு லுக் விடுவாங்க, இல்லாட்டினா வந்து வேற மாதிரி வந்து ரியாக்ஷன். குழந்தை அப்படியே லுக் விட்டனா அப்படியே பயந்து போயிடுவேன். பாத்துக்கோங்க இப்போ அவங்க நான் சொன்ன எப்படி ரியாக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த சீரியலில் வந்து ரொம்ப கடைக்குட்டி மாதிரி இருக்கீங்க இல்லையா, அதனால செட்டில் எல்லாரும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்றது தெரிஞ்சது ரீசெண்டாக வசந்த் வசி அவர் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தார், அவர் வெளியே போகிறப்ப நீங்கள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த செட்லேயே வந்து நான் தான் ஏன்னா இப்போது நான் தான் குட்டி பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு விஜய் டிவி வந்து நான் 3rd ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் ஒரு சீரியல் பண்ணேன். ஸோ அதனால் சேனலும் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் இருக்க எல்லாருமே ஆப்வியஸாக வேறு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எல்லாருமே தெரியும். இப்போ ஸ்டாலின் என்னன்னா சரவணன் மீனாட்சி காலத்துலேருந்தே எனக்கு தெரியும். சரவணன் மீனாட்சியில் ஒரு தங்கச்சியாக நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நிரோஷா மேம் வந்து தெலுங்கு சீரியலில் ஒரு சீரியல் அம்மாவாக எனக்கு பண்ணியிருக்காங்க. கதிரன்னா நாங்கள் ஜீ தமிழில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு வேறு ப்ராஜெக்டில் ஆல்ரெடி எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு பண்டில் ஆஃப் ஜாய் மாதிரி இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து இந்த ஒரு செட்டு வந்து அமையிறது வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ வசந்தை நான் போகும்போது நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அதை ஏன் போகிற, இல்லை நான் கொஞ்சம் கெரியர் இது பண்ணும், இங்கே இருந்துகிட்டே ட்ரை பண்ணு அப்படின்லாம் சொன்னேன். நான் வீட்டில் ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, டு பி ஹானஸ்ட். நான் வந்து எப்போவுமே நான் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஹேங் அவுட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டேன். ஒண்ணுமே சொல்லலையே. இல்ல இது உண்மையா இல்லையா, இது உண்மையா இல்லையா? வெளியே இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் ஹாய் பாய் அவங்களும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல